அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் காணப்போகும் தலைப்பு காலசர்ப்பம் யோகமா தோஷமா. அதாவது காலசர்ப்ப யோகம், காலசர்ப்ப தோஷம் இது எது பார்த்தால், இப்பொழுது மிதுன லக்னம் வைத்துக் கொள்ளுங்கள். ராசி ரிஷபராசி. சரி, லக்னத்திற்கு 2 கூடியவன் 12, லக்னத்திற்கு 3 கூடியவன் 12, லக்னாதிபதி 12, 7 10 கூடிய குரு உச்சம் 2, லக்னத்திற்கு 7 8 கூடிய சனி 3, சனியோடு ராகு, லக்னத்திற்கு 9 கேது. சரி, அதாவது இந்த கிரகங்கள் அனைத்தும் ராகு கேதோடு அடங்கிவிட்டது. ராகு கேதுக்கு உள்ளே எல்லாம் அடங்கிவிட்டது. இதைதான் காலசர்ப்பம் என்பார்கள். அப்படி இருந்தால் என்ன பார்க்கும் பொழுது, வயது 30 வரை நிதானமாக போய்கொண்டிருக்கும் வாழ்க்கை. அதாவது டிராபிக் ஜாமில் எப்படி வண்டி நிதானமாக போகிறதோ அப்படி போய்கொண்டு இருக்கும். அதற்கு பிறகு இது வேலை செய்ய ஆரம்பிக்கும். படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒன்றே ஒன்று, சிலர் பயப்படுவார்கள். ஐயோ, எனக்கு காலசர்ப்ப தோஷம், எனக்கு காலசர்ப்ப யோகம், குழப்பி விடுவார்கள். தோஷமோ யோகமோ கவலையே இல்லை. இப்படி கிரகங்கள் ராகு கேது மையத்திலே இருந்து விட்டால் நிச்சயமாக சொல்லலாம், அவர்கள் வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும். எப்படி என்றால், சப்போஸ் லக்னத்திற்கு 2 குரு, அந்த குரு தசை வந்தால் பிரமாதமாக இருக்கும். என்னையா 7 10 கூடியவன் தசை ஆயிடுச்சு, அது நன்றாக வேலை செய்யுமா என்றால் கண்டிப்பாக செய்யும். ஏனென்றால் லக்னத்திற்கு 3 கூடிய சூரியன் 12 மறைந்தான். கெட்டவன் கிட்டிருவன் ராஜயோகம் மறைந்து அந்த சூரியன் 3ஆம் பார்வையாக குருவை பார்க்கிறான். சிவராஜ யோகம் என்பது இது படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுக்கும். கல்வி தடைபடலாம். காரணம், லக்னத்திற்கு 4 கூடிய புதன் 12 மறைந்து விட்டது. கல்வி தடை இருக்கலாம், ஆனால் கேள்வி ஞானம் உண்டு. இவர்கள் 10 பேருக்கு ஐடியா சொல்வார்கள், 10 பேருக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார்கள், பல விஷயத்தை ஆராய்ச்சி செய்வார்கள். சரி, லக்னத்திற்கு 9 தந்தை ஸ்தானத்தில் கேது இருக்கலாமா, தந்தைக்கு பாதகமா என்று பார்த்தால், சனி இங்கு இல்லை என்றால் நிச்சயமாக தந்தைக்கு பாதிப்பு. சனி இருப்பதால் சனி தன்னுடைய வீட்டையே பார்க்கிறான். தன்னுடைய வீட்டையே கேள்வி பார்ப்பதால் தந்தைக்கு பாதகம் இல்லை. சரி, லக்னத்திற்கு லாபஸ்தானத்திலே செவ்வாய் சுக்கிரன், செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறான். அதோடு சுக்கிரன் சேர்ந்திருக்கிறான். பொதுவாக இந்த ஜாதகம் மட்டுமல்ல, எந்த ஜாதகம் எந்த யோகங்கள் இருந்தாலும் சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் இவர்கள் வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார்கள். வாழ்க்கை துணைவிக்கோ வாழ்க்கை துணைவனுக்கோ தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார்கள். சரி, போகட்டும் வீடு, அவர்கள் பார்த்து போகட்டும் அப்படி என்று சாக்ரிஃபைஸ் செய்வார்கள். அதுதான் செவ்வாய் சுக்கிரனுடைய காம்பினேஷன். பிறகு இந்த காலசர்ப்ப யோகம் என்ன செய்யும் என்றால், வாழ்க்கையில் முதலில் ஒரு 18 வயது வரை ஒரு படி, 18க்கு மேல் 36 ஒரு படி, 36க்கு மேல் ஒரு படி, இப்படி பிரமாதமாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கும். இப்பொழுது இந்த ஜாதகத்திற்கு நிச்சயமாக பிற்கால யோகம், பிற்காலம் என்றால் என்ன, ஒரு 40 வயது வந்தாலே போதும், யோகத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்திலே இந்த காலசர்ப்ப யோகங்கள் தெய்வ அனுகிரகம் பெற்ற ஜாதகம், பயப்பட தேவையில்லை. சிலர் இதை பார்த்து காலசர்ப்பம் காலசர்ப்பம் என்பார்கள். ஒன்றும் பயமில்லை, யோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகம். ஆகவே காலசர்ப்பம் பற்றி பயப்பட வேண்டாம். நேயர்களே, இப்பொழுது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த லக்னத்திற்கு மட்டும் காலசர்ப்பம் சொல்லிவிட்டீர்களே, வேறு லக்னம் இருந்தால் எப்படி இருக்கிறது? எப்படி என்றால், லக்னம் இங்கு இருந்தாலும் சனிக்கேது இதோடு எல்லாம் அடங்கிவிட்டது. லக்னம் தனியாக இருந்தாலும் இந்த சனிக்கேதோடு கிரகங்கள் அடங்கிவிட்டது. சனிக்கேதோடு எல்லா கிரகங்கள் அடங்கிவிட்டால் அது காலசர்ப்ப யோகமே. இதே லக்னம் இங்கிருந்தாலும் அப்படித்தான். இந்த காலசர்ப்பம் பற்றி பயப்பட வேண்டாம். காலசர்ப்ப தோஷம் தோஷம் என்று பயப்படாதீர்கள்.
சில ஜோதிடர்கள் சொல்லலாம், தவறாக நான் கூறவில்லை. தோஷமே அல்ல, காலசர்வ யோகமே. ஆகவே எந்த லக்னமாக இருந்தாலும் காலசர்வம் யோகமே தவிர தோஷம் கொடுக்காது. ஆகவே நீங்கள் உங்கள் ஜாதகத்திலே காலசர்வ யோகம் இருந்தால் தைரியமாக இருங்கள். யார் சொன்னாலும் நம்ப வேண்டாம், தோஷம் தோஷம் என்பார்கள். ஆகவே நண்பர்களே, இந்த ஜாதகம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அடுத்த பதிவில் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் பற்றி கூறப்போகிறேன். காரணம், இன்று வயதாகிக் கொண்டே போகிறது. ஏன்? செவ்வாய் தோஷம், செவ்வாய் தோஷம், செவ்வாய் தோஷம், இப்படியே ரிஜெக்டட். கவலையே வேண்டாம். எந்த கிரகம் எங்கிருந்தால், செவ்வாய் எங்கிருந்தால் தோஷம் இல்லை என்று அடுத்த பதிவில் நான் கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.